வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. மாதா தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். திருச்சி காவிரி கலை தொடர்பகம் மாதா தொலைக்காட்சியினுடைய கிழக்கு மண்டலமாக செயல்படுகிறது. இந்த நிறுவனத்தின் வழியாக ஊடகத்தின் வழியாக திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நான் மனதார வாழ்த்துகின்றேன். கடவுள் நம்மோடு எப்போதும் இருக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு எந்த நொடி பொழுதும் இருக்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் கடவுள் நம்மை எப்போதும் காக்கின்றார், நமக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கின்றார். குறிப்பாக தீய சக்தியிடமிருந்து நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் காத்து வருகின்றார் என்கின்ற அந்த ஒரு கடவுளுடைய உடனிருப்பை கொண்டாடக்கூடிய மக்களாக இந்த திருப்பலியில் நாம் ஒன்றிணைவோம். இந்த திருப்பலியில் கொண்டாடி ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே தகுதியில்லாத நிலைக்காக மனம் வருந்துவோம். தகுதியுள்ள மனதோடு கடவுளை கொண்டாட ஒவ்வொருவரையும் நான் அழைக்கின்றேன். தகுந்த முறையில் பங்கெடுக்க இந்த திருப்பலியை கொண்டாட மனம் வருந்துவோம். செய்த குற்றங்களுக்காகவும் செய்ய மறுத்த கடமைகளுக்காகவும் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதை எல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மீது வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முற்புறம் சென்று அம்பு எறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே. ஏனெனில் கிடத்தியிருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு. அவனை உன் கையில் பிடித்துக்கொள். ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 34. நாம் பாட வேண்டிய பதிலுரை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். 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 அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்கோ
பாரத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கூறினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே இயேசு ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு நம்பிக்கை, நான் இருக்கின்றேன், உங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் காப்பாற்றுகின்றேன் என்று அவர் நமக்கு வலியுறுத்துகிறார். அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை இன்று கொடுக்கின்றார். அண்மையிலே ஒரு அம்மா என்கிட்ட, ஃபாதர், எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் திடீர்னு நைட்டில் தூங்கும்போது சத்தமாக ஏதோ பேசுகிறான், திடீர்னு பார்த்தா எந்திரிச்சு அவன் பாட்டு நிற்கிறான்,
திடீர்னு அவன் என்ன செய்கிறானே தெரியல. சரி, பகலில் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், தெரியல, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த கவலை எனக்கு தெரிந்தது. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன் ஒரு வேளை யாராவது மருத்துவரை பார்த்து நீங்கள் பேசலாமே அப்படின்னு. ஃபாதர், உங்கள்கிட்ட ஏதோ கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் ஏதாவது பிளஸ்ஸிங் கொடுப்பீங்க, ப்ரேயர் பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். எங்களுக்கு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அது முதலில் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நோய் என்னவென்று தெரிந்தால்தான் அதற்கான மருத்துவத்தை கொடுக்க முடியும். நீங்கள் அந்த பையனை நேரடியாகவே கூப்பிட்டு வந்து இந்த பையனை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னா நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்க மாட்டேன். நீங்கள் அந்த பையனை வீட்டில் வைத்து கொண்டு என்னிடம் ஆலோசனை கேட்க தான் வந்தீர்கள், அதனால் நானும் ஒரு ஆலோசனை சொன்னேன் என்று அவர்களை சொல்லி அனுப்பினேன். அப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அவங்க சொன்னாங்க, ஒருவேளை அந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா பேயெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு. என்ன ஃபாதர் நீங்களே எப்படி சொல்கிறீங்க, விவிலியத்தில் அவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, பேய் இருக்குது என்று, தீ ஆவி இருக்குது என்று, நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், நம்புகிறவருக்கு பேய் இருக்கிறது, ஆனால் பேயை விரட்டுகிற அதிகாரம் உள்ள, பேய் அடக்கக்கூடிய, விரட்டக்கூடிய சக்தியுடைய, நமக்கென்று ஒரு மிகப்பெரிய மாபெரும் கடவுளுடைய மகன் இருக்கிறார் என்று நம்புகிறவர்களுக்கு பேய் இருக்குன்னு நம்ப தேவையில்லைம்மா அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. நான் பேய் இருக்கு என்று நம்புகிறேனோ இல்லையோ, ஆனால் பேயை விரட்டக்கூடியவர் என்னோடு இருக்கின்றார் என்று நான் மிக மிக ஆணித்தரமாக நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் தொடக்கம் முதல் நம்பி இருக்கின்றேன். அதற்காக நான் இருட்டுக்கு பயப்படாதவன் அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது ஏதோ ஒரு அச்சத்திற்கு நான் பயப்படாதவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவையெல்லாம் பேய் அல்ல என்று நான் நம்புகிறவன். என்னோடு இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று முழுமையாக நம்பக்கூடியவன் நான். என்னதான் அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஒருவேளை என்னுடைய நம்பிக்கை ஒருவேளை குறைவாக இருக்கிறதோ என்னமோ, நான் போய் பார்க்குறேன் ஃபாதர் அப்படின்ட்டு அவங்க ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, ஏதேன் தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏதேன் தோட்டத்தை பற்றி அடிக்கடி அதை மீண்டும் மீண்டும் எடுத்து நான் வாசிப்பது உண்டு. அந்த தோட்டத்தோடு ஒவ்வொன்றையும் ஒப்பீடு செய்வது உண்டு. கடவுள் இந்த உலகிலே படைக்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக படைக்கின்றார். படைத்துவிட்டு தான் படைத்த எல்லாவற்றையுமே அவர் ஒவ்வொன்றையும் காணுகின்றார், உற்று நோக்குகின்றார். அதன் பிறகு அவர் சொல்லுகின்றார், அனைத்தையும் நல்லது என காண்கிறார். அப்போ கடவுளுடைய படைப்பில் எல்லாவற்றையும் நல்லது என அவர் காணுகின்றார். அவர் முதலே சர்டிஃபிகேட் கொடுத்துட்றார், தொடக்கத்திலே கொடுத்துட்றார். கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நல்லது என கண்டார். நல்லதிடமிருந்து வரக்கூடிய எதுவும் நல்லதாகத்தான் இருக்க முடியும் என்பதிலே மிக தெளிவாக கடவுள் சொல்லிவிடுகின்றார். எனவேதான் இயேசுவினுடைய அந்த படிப்பினைகளிலே நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் என சொல்லி அவர் மிகவும் வலியுறுத்தி அவருடைய போதனை மத்தேயு நற்செய்தியில் மிக தெளிவாக சொல்லுகின்றார். கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நல்லது என கண்டார் எனில், அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏன் ஒரு மரத்தை மட்டும் அவர் அப்படி விட்டு வைத்தார்? அது யார் படைத்தது? எதற்காக அந்த மரம்? அந்த மரத்தை பற்றி அதையும் அவர் நல்லதென கண்டாரா என்கின்ற கேள்வியெல்லாம் எனக்கு அவ்வப்போது எழுவது உண்டு. இப்போ அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம இப்போ போகலை. ஆனால் கடவுள் தான் படைத்த அந்த மரங்களிலே, படைத்த அத்தனை அந்த படைப்புகளிலே மனிதரிடம் வந்து தான் இதை கூறுகிறார். விலங்கிடமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மற்றொரு மரத்திடமோ அல்லது அங்கே ஒரு பூவிடமோ இலையிடமோ போய் அதை சொல்லவில்லை. மாறாக பகுத்து அறியக்கூடிய திறன் இருக்கக்கூடிய தான் படைத்த படைப்புகளிலே தலைமை படைப்பாக தனது சாயலில் படைத்த, தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடம் வந்துதான் கடவுள் சொல்லுகின்றார், இந்த தோட்டத்திலே எல்லா மரங்களையும் நீ அனுபவிக்க உனக்கு அனுமதி உண்டு, ஆனால் ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் நீ பறித்து உண்ணக்கூடாது என்று சொல்லுகின்றார். தன்னுடைய சாயலிலே ஒரு மனிதரை படைத்து
பகுத்து ஆயக்கூடிய அந்த நிலையையும் கொடுத்து ஒரு கட்டளையும் கொடுக்கின்றார். நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்டையும் சரி நம்மள்ட்டையும் சரி, இதை செய்யாத அப்படின்னா தான் நம்ம அதை செய்வோம், அதை நோண்டாத அப்படின்னா தான் அதை நோண்டுவோம், அதை எடுக்காத அப்படின்னா தான் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு தோணும். இதுதான் கடவுள் வைக்கிற முதல் சோதனைன்னு சொல்ல முடியாது, முதல் மனிதருடைய அந்த நிலையை அவர் புரிந்து கொள்வதற்காக வைக்கின்ற ஒரு பரீட்சை. அந்த விஷயத்தை அவர் கொடுக்கிறார். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? கடவுள் எல்லாத்தையும் தான் அனுபவிக்க சொல்லிட்டாரே, அது போதும் என்ற அந்த மனநிறைவு அங்கே இல்லை. மாறாக அங்கே இருந்த அந்த ஒரு ஒற்றை மரத்தை நாடுகிறான், ஒற்றை மரத்தை நாடுகிறாள், ஆணும் பெண்ணும் சேர்ந்து நாடுகிறார்கள். அப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்பது விவிலியம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளை, இந்த மூளையும் ஒரு ஏதேன் தோட்டம்தான். இந்த மனித மூளை உங்களுக்கும் எனக்கும் மனித மூளை ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டம்தான் இருக்கிறது. அந்த ஏதேன் தோட்டத்திலே 100 மரங்கள் இருக்கிறது எனில் 99 மரங்கள் நல்ல கனி தரக்கூடிய மரங்கள். ஆனால் அந்த ஒரு மரம், கடவுள் அதை நீ நாடக்கூடாது என்று சொல்லி வைத்த மரமும் இங்கே தான் இருக்கிறது. ஆனால் 99 மரத்திலே நிம்மதி காணாத இந்த மனித மனம் அந்த ஒரு மரத்திலே எப்படி போய் தேடத் தோணுகிறது? இப்போ 100 மனிதர்கள் இருக்கிறார்கள், அதிலே ஒருவேளை 99 பேர் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் அதில் ஒரு மனிதன் அங்கு ஒருவேளை தீய எண்ணத்தோடு இருந்தால் அந்த 99 மனிதனையும் அவன் சோதனைக்கு உட்படுத்துவான் என்பதுதான் ஏதேன் தோட்டம். எங்கு நிற்கிறோம், யார் பக்கம் நிற்கிறோம், எதை தேர்ந்தெடுக்கிறோம், யார் சார்பாக நாம் பேசுகிறோம், யார் சார்பாக நாம் செயல்படுகிறோம் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனை. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்திலே கடவுள் எவ்வளவு அந்த மனித இனத்தின் மீது அக்கறை கொண்டவர் என்பதை காட்டுகிறது. தண்ணீருக்காக குழந்தை சாகிற நிலை இருக்கின்ற பொழுது அழுகிறது, அந்த குரல் கடவுளுக்கு கேட்கிறது. கடவுள் பேசுகிறார், அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார். அம்பு எரிகிற தூரத்திலே குழந்தையை விட்டுவிட்டு குழந்தை சாவதை பார்க்க முடியாத ஒரு தாயினுடைய கண்ணீரும் கவலையும் கடவுளுக்கு தெரிகிறது. கடவுள் அதை உற்று நோக்குகிறார், அந்த கவலையை அவர் பார்க்கிறார், அந்த கண்ணீரை அவர் பார்க்கிறார். அங்கு என்ன சோதனை அங்கு வருகிறது? இந்த பிள்ளை இறந்து போய் விடுவான் என்று தாய் விட்டு விடுகிறார். வேற வழி இல்லை என்கிற நிலையிலே அப்போது கடவுள் அந்த ஒரு வாய்ப்பு தான் ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையிலும் கடவுள் அவர் செத்து போய்விட வேண்டும் என்று அந்த குழந்தையை அப்படியே விட்டுவிடவில்லை. மாறாக பார்க்கின்ற தூரத்திலே அவருடைய கண் திறக்கப்படுகிறது. அங்கு அவர் தண்ணீரை, கிணற்றினை காண்கிறார். அங்கு குழந்தைக்கு தண்ணீர் மீண்டும் கிடைக்கிறது. அதன் பிறகு பெரிய சந்ததி அதன் வழியாக உருவாகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த பேய் பிடித்தவர்கள் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, கொடியவர்களாக இருந்தார்கள். அப்படி என்றால் அங்கு போகிறவர்கள் யாரையும் அவர்கள் நிம்மதியாக அங்கு கடக்க விடவில்லை, யாரையும் அந்த பக்கமாக போக விடவில்லை, தொந்தரவு செய்கிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், அங்கு இருப்பவர்களை நிம்மதியாக வாழ விடவில்லை. அப்போ அந்த கொடியவர்கள் தான் அந்த 100 பேத்திலே இருக்கிற ஒரு கொடியவர். அந்த கொடியவர் தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு ஒற்றை மரம். கடவுள் என்ன செய்கின்றார்? அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை காப்பாற்றுகிறார். அதனால் அந்த 2 பேரையும் காப்பாற்றாமல் விட்டு விட்டாரா? அதுதான் விவிலியம் அங்கு சொல்லவில்லை. பேய்கள் பன்றி கூட்டத்திற்குள்ளாக போய்விடுகிறது. அப்போ அந்த 2 மனிதர்கள் என்ன ஆனார்கள்? காப்பாற்றப்படுகிறார்கள். அப்போ அந்த பன்றி கூட்டம் ஏன் போய் கடலில் விழுகிறது? விவிலிய பின்னணி என்பது வேறு, அது கடல் என்பது அதனுடைய அர்த்தம் என்பது வேறு, 3 உலகம் என்பது அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. கடலுக்கு அடியில் தீய சக்திகள் இருக்கின்றன என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. எனவே அது கடலில் குதிக்கின்றன, அவைகள் இறந்து போய்விடுகின்றன. தீய சக்திகள் இருக்கிற இடத்திற்கு அவை அனுப்பிவிடுவதாக விவிலிய பின்னணியினர் ஆய்வாளர்கள் கூறுவார்கள். நம்ம அந்த செய்திக்குள் நாம் இப்போது செல்லவில்லை. மாறாக கடவுள் அவர்களை காப்பாற்றுகிறார். கொடியவர்களாக இருந்தவர்களை நல்லவர்களாக கடவுள் மாற்றுகிறார். கடவுள் கூக்குரலை கேட்கிறார். இதுதான் இன்றைய அருமையான ஒரு திருப்பாடல், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திருப்பாடல். அந்த திருப்பாடல் மிக தெளிவான வார்த்தைகளை கொண்டிருக்கும். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அன்புக்குரியவர்களே, இந்த ஏழை, எவன் ஒருவன் கடவுள் முன்னிலையில் தன்னை ஏழை என உணர்ந்து, பாவி என உணர்ந்து, தன்னை உணர்ந்து இந்த ஏழை கூவி அழைத்தான் என்று சொல்லுகிறானோ அந்த ஏழைக்கு கடவுள் செவி கொடுப்பார்.
அந்த குழந்தையை தண்ணீர் கொடுத்து காப்பாற்றியது போல, அந்த கொடியவர்களாக தீய ஆவி பிடித்தவர்களை அந்த கொடிய ஆவியிலிருந்து, தீய ஆவியிலிருந்து அவர்களை காப்பாற்றியது போல, அந்த பகுதி வாழ் மக்களை காப்பாற்றியது போல, நான் சொன்னேன், நம்பிக்கையில் நாம் இன்னும் அதிகமாக வளர்ந்தால், நம்பிக்கையில் நாம் இன்னும் திடமாக இருந்தால், நாம் சாத்தானை நம்ப மாட்டோம், சாத்தானை வென்றெடுக்கக்கூடிய கடவுளை மட்டுமே நாம் நம்புவோம். இன்றைய வாசகங்களாக நமக்கு அதுதான் சொல்லுகின்றன. பேய் இருக்கா இல்லையா அதை நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இருந்தால் இருக்கட்டும், அது என்ன செஞ்சிரும், என்ன பண்ணிடும், அப்படி தான் நாம் நினைக்கணும். ஏனெனில் பேயை வென்றெடுக்கக்கூடிய, சாவை வென்ற, சாத்தானை வென்ற, இருளை வென்ற ஒளியாய் இருக்கக்கூடிய இறைவன் என் உள்ளத்திலும் என்னை சார்ந்தவர்களிடத்திலும் இருக்கிறார் என்றால் அந்த சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்புகிற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்போ நாம் கடவுளை நம்புகிறவர்களாக இருந்தால் மனிதரை அவர் காப்பாற்றுவார், ஏழை கூவி அழைத்தால் அவர் செவிசாய்ப்பார், தண்ணீர் கொடுப்பார், உணவு கொடுப்பார், நல்ல மனநிலை கொடுப்பார், நல்லதொரு வாழ்க்கை கொடுப்பார், ஒளியின் வாழ்க்கையை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுப்பார் என்ற அந்த ஒரு நல்லதொரு ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டவர்களாக இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். எந்த சூழ்நிலையிலும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த ஒற்றை மர சோதனையாக இருந்து விடாமல் நல்ல கனி தரக்கூடிய மரங்களாகவும், அன்பை செலுத்தக்கூடிய மக்களாகவும், தீய ஆவியின் பக்கம் செல்லாது கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட தூயவராகவும் வாழ்ந்திட இன்றைய நாளிலே வரம் கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென். அப்பமாய் ரசமாய் தருகின்றோ, நீலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். இதோ இதோ இன்னை தந்தீன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தீன் தலைவா. பொன்னை தரவா, பொருள் தரவா, இன்னை தருவேன், எல்லாம் தருவேன். பொன்னை தரவா, பொருள் தரவா, இன்னை தருவேன், எல்லாம் தருவேன். இதோ இதோ இன்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மோடு இருக்கின்றார், நம்மை எல்லா தீமைகளிலிருந்து காப்பாற்றுகின்றார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உணர்வோடு ஒருவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரக்கம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவள்ளும் ரத்தமும் மனை காத்து. வானவரருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. வானவரருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மனவாசல் தேடி இறங்குது. நற்கருணையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றிருக்கிறோம், உடலிலே தாங்கியிருக்கின்றோம். அந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கின்றார், உடலில் வந்திருக்கின்றார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாள் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு. இந்த நாள் நமக்கு கடவுளிடமிருந்து வந்த ஒரு அற்புதமான பரிசு என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு அந்த அன்பு பரிசை நமக்கு அனுப்பி வைக்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த உடல் ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு அற்புதமான பரிசு. நாம் இருக்கக்கூடிய குடும்பம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அன்பு பரிசு. இந்த உலகம் ஆண்டவருடைய அன்பு பரிசு. இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த உலகில் இருக்கக்கூடிய உயிர்கள், இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்துணை பயிர் பட்சிகள் அத்தனையும் ஆண்டவர் நமக்கு தந்த அன்பு பரிசு. இவை எல்லாவற்றையும் கடவுள் படைக்கின்ற பொழுது நல்லது என கண்டார், நல்லவையாகவே நம்மிடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் நல்லவற்றை நல்லவற்றிற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு அறிவுரை தந்த அவர் முடிவெடுப்பதற்கான அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்தார். எனவே நாம் கடவுளுடைய அன்பை இவ்வளவு தூரம் அனுபவிக்கின்ற நாம், அவருடைய அன்பு பரிசினை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம், இந்த நாளிலே அவருக்காக நன்றி சொல்லி இன்னும் அந்த தேவைக்காக நாம் ஜெபிப்போம். அது என்ன தேவை? கடவுள் ஆண்டவர் மகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே நமக்கு அருமையாக கற்றுக் கொடுக்கின்றார். எங்களை சோதனையில் வீழாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கடவுளே நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். நாம் ஜெபிப்போம். சோதனையிலிருந்து வீழவும், தீய சக்தியிலிருந்து நாம் மீளவும் நமக்கு ஒரு காப்பாளர் இருக்கின்றார். அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரே, இதோ நாங்கள் இந்த நாளிலே கூக்குரலிட்டு ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். குறிப்பாக உடல் நல குறைவோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை கொடுப்பீராக. நாங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவோம் என்ற நம்பிக்கையை கொடுப்பீராக. அவர்களை தொட்டு தூக்குவீராக. பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. கல்லூரிக்கு செல்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளிலே வேலைக்கு செல்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளிலே உம்மிடத்திலே கூக்குரலிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மை மறந்து போன பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்மை தேடாதவர்களையும் ஆசீர்வதியும். இந்த நாள் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு என்பதை அவர்களுக்கு தூய ஆவியினால் உணர்த்தும்படியாக உம்மிடத்தில் கேட்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த நாளை நாங்கள் அருமையாக பயன்படுத்திட எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் அன்பினால் எழுப்பப்படுவனவாக. எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளமும் நன்றியினால் தூண்டி எழுப்பப்படட்டும்.
நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக தீய சக்தியோடு எதிர்த்து போராட நீர் எங்களோடு ஒவ்வொரு நொடி பொழுதும் இருக்கின்ற இந்த நம்பிக்கையோடு நாங்கள் எந்த சோதனையும் எந்த ஒரு வீழ்ச்சியும் கடந்து வருவதற்கு உம்முடைய உறுதுணையோடு நாங்கள் எழுந்து வருவோம், ஒளியை நோக்கி பயணிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கொண்டு இருக்கின்றேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதை அதிகப்படுத்தும், எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும், எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும், எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் திடப்படுத்தும் ஆண்டவரே. இன்னுமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் உடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை தொட்டு ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற உம்முடைய அன்பு கரத்திற்குள்ளாக எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும், இன்னும் வலுப்படுத்தும், எங்களை இன்னும் அதிகமாக ஒளியின் மக்களாக வாழச் செய்திருளும். இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அனைத்து மன்றாட்டுகளையும் எங்களுக்காக கேட்டு இறைவனிடமிருந்து பெற்று கொடுப்பீர் என்ற நம்பிக்கையிலே எங்கள் ஆண்டவராகிய இயேசு நாதருடைய திருமுகத்தை பார்த்து கேட்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இந்த புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. காவலாம் சூசை தந்தையின், எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தனியலோ, கன்னி தாயாரின் பக்தனியலோ, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.